பக்தி சன்மார்க்கத்தில் உள்ளம் ஒழுகி பக்தர்கள் அங்கே வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கார்த்திகை தீப திருவிழா இன்றல்ல நேற்றல்ல, தமிழகத்தின் பழமையான திருவிழாக்களில் ஒன்று என்று அதற்கு பல்வேறு சான்றுகள் இருப்பதாகவும் நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வாளர் ஆ.க. பெருமாள் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கார்த்திகை திருவிழா தமிழ்நாட்டினுடைய மிக பழமையான திருவிழா. இதற்கு சங்க காலத்திலிருந்து இன்று வரை நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்கு. அகநானூரில் ஒரு பாடல், உயர் சிமை மருந்தின் பெருவிழா விளக்கம் போல பரவும் இலையும் மலர்ந்த இல்லம் அப்படின்னு ஒரு வரி வருது. ஒரே ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, குன்றின் மேல் இட்ட வரிசையாக வைக்கப்பட்ட விளக்குகள் போல மலர்கள் மலர்ந்துள்ளனங்க. இது ஒரு ஓமையா சொல்லப்பட்டது. மலர்கள் மலர்ந்து இருக்கப்பட்டதற்கு ஓமையாக குன்றுக்கு மேலே விளக்கு போட்டதை சொல்லுவாங்க. ஒரு குன்றில் விளக்கு போடுக அப்படின்னு சொன்னோன்னா அது ரிச்சுவல் அல்லது சடங்குகளோடு சார்ந்துதான் இருக்கும். சாதாரணமாக ஒரு மலைக்கு மேலே கொண்டு போய் விளக்கு கொளுத்தி வைக்க அப்படின்னு சொன்னோன்னா சடங்கோடு சார்ந்துதான் இருக்கும், அதற்கு வேற காரணங்கள் இல்லை அப்படின்னு ஒரே ஆசிரியர்கள் சொல்லி இது கார்த்திகையோட சம்பந்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்கடுங்கோ என்ற அரசன் பாலைத்திணை பாடல்ல கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி அவன் ஒரு குறிப்பு சொல்லுவான். குறிப்பு சொல்லி ஒளி ஒன்ற வடிவுடையது அப்படின்றான். இது கார்த்திகை திருவிழாவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவான். இதே மாதிரி அகநானூறு, நற்றிணை போன்ற நூற்களில் இதற்கு சான்றுகள் இருக்கு. பொதுவாக சங்க இலக்கியங்கள் ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்ல மாட்டான், ஓமையாட்டோ உருவகமாட்டோ அதை சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகின்ற போது நமக்கு சில வரலாற்று ரீதியாக சடங்கு ரீதியாக சில சான்றுகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கப்பட்ட சான்றுகள்ல கார்த்திகை அந்த காலத்துல இருந்தது. இனி சங்க காலத்தை தொட்டு மிக பழமையான நூற்கள்ல, சங்க காலத்தை தொட்டு உள்ள நூற்கள்ல நமக்கு திருநாவுக்கரசர் தேவாரத்திலையும் ஞானசம்பந்தருடைய தேவாரத்திலையும் இதற்கு சான்று இருக்கு. திருநாவுக்கரசர் விளக்கிட்டார் பேரு செல்லும் மெய்நறி ஞானம் அப்படிங்கிறாரு. இந்த நிகழ்ச்சியில விளக்கை கொளுத்துகின்ற போது பெரிய ஞானம் கிடைக்கும், பெரும் நன்மை கிடைக்கும் என்ற பொருள் அவர் சொல்லுவாரு. அது கார்த்திகை திருநாள் தான் அப்படின்னு விளக்கம் கொடுக்காங்க. ஞானசம்பந்தருடைய மயிலாப்பூர் பதிகம் என்ற பதிகத்துல அவர் தொல் கார்த்திகை திருநாள் சொல்லுவார். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சான்று. தொல் கார்த்திகைங்கார், பழமையான கார்த்திகைங்கார். ஆகவே ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் ரெண்டு பேருடைய காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டிலேயே ஞானசம்பந்தர் பழமையான கார்த்திகைன்னு சொல்லப்பட்டதுனால இந்த விழா மிக பழமையானது என்பதற்கு சரியான சான்று. இனி பழமொழி நானூறு என்ற ஒரு நூல் உண்டு. அதுவும் ஏறத்தாழ ஞானசம்பந்தர் அப்புறம் இவருடைய காலகட்டத்தில் 15 கணக்கில் ஒரு நூறாக கருதப்படுகிறது. பெரும்பாலும் அது 6 அல்லது 7ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம். அங்க குன்றின் மேல் இட்ட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மலைக்கு மேல விளக்கு என்பது ஒரு முக்கியமான சான்று. இந்த கார்த்திகை திருவிழா என்பது தமிழர்களோடு உள்ள திருவிழா தான் இது. ஏன்னா நமக்கு 2000 வருஷமா சங்க காலத்திலிருந்து தொடர்ச்சியா இதை பற்றி உள்ள சான்றுகள் இருக்கு. குறிப்பா நீங்க இலக்கிய சான்றுகளை விட்டுட்டோன்னா கல்வெட்டு சான்றுகளை நாம எடுத்துக்கலாம். கல்வெட்டுக்கள்ல எல்லாம் 2 வகையான விளக்கு வைக்கிறத பற்றி சொல்லுவாங்க. நொந்தா விளக்கு அல்லது நந்தா விளக்குன்னு ஒன்று சொல்லுவான். அதாவது 24 மணி நேரம் எரிச்சிட்டு இருக்கப்பட்ட விளக்கு, வாடா விளக்குன்னு நாம அதை சொல்லுவோம். இந்த விளக்கு எரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் அது பற்றி குறிப்பு வருது. கோயிலில் விளக்கேற்றுவது அதற்காக கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் ஒன்று. இந்த 2 பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாசத்திற்கு அதிகமாக எண்ணெய் கொடுத்தது மாதிரி சில வருது. ராஜராஜனுடைய காளஹஸ்தி கல்வெட்டு அதில் தான் முதல்ல வெளிப்படையாக தெரியுது. காளஹஸ்திங்கப்பட்டது இப்போ ஆந்திராவினுடைய ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ அது தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருந்தது. ஆகவே அவனுடைய கல்வெட்டுகளில் கார்த்திகையில் அவன் நிபந்தம் கொடுத்துருக்கான். நிபந்தங்கப்பட்டது தானம். விளக்கு எரிப்பதற்காக எண்ணெயை கொடுப்பாங்க அல்லது ஆடுகளை கொடுப்பான். சாவா மூவா பேராடும்பா. ஒரு 25 ஆடை கொடுத்து இதில் வரப்பட்ட நெய்யை எடுத்து இந்த கோயிலுக்கு விளக்கு எரிக்கணும். இந்த ஆடு குட்டி போட்டு பெருகினாலும் அது 25 தான் கணக்கு. அதான் சாவா மூவா, சாகாத மூக்காத பேராடுகள்னு. இந்த சாவா மூவா பேராடு கொடுக்கப்பட்டது மாதிரி உள்ள 100கணக்கான கல்வெட்டுகள் இருக்கு நமக்கு. ஆகவே இது தமிழர்களுடைய
பழமையான திருவிழாக்கள் சந்தேகம் இல்லை. தமிழர்களினுடைய மிக பழமையான திருவிழாவாக இந்த கார்த்திகை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதிமா, இப்ப திருவண்ணாமலை மலையை பற்றி நிறைய சொன்னீங்க. நீங்க அந்த கிரிவல பாதையை பற்றி சொல்லும் பொழுது அங்க நிறைய சித்தர்கள் மடங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. திருவண்ணாமலையிலேயே இன்னும் நிறைய சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு விஷயத்தை நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க, இன்னும் கேட்க ஆசையாக இருக்கிறது, சொல்லலாமா? கிரிவலம் போகிறவர்கள் பல பேரினுடைய அனுபவங்களை கேட்டால் சில சமயம் நமக்கு அது புரிகிறது. சித்தர்கள் அவர்களும் கிரிவலம் செய்கிறார்கள். இந்த நம்பிக்கை இருக்கிறவர்கள் தான் கிரிவலம் செய்ய வேண்டும். அவங்கெல்லாம் இப்போ எப்போ செய்ய முடியும்? இந்த மாதிரியான எண்ணங்கள் கொண்டவர்கள் கிரிவலம் செய்கிற போது தடைகள் ஏதோ ஒன்று ஏற்படும். சித்தர்களும் நம்மோடு கிரிவலம் செய்கிறார்கள். அதனால்தான் கிரிவலம் செய்வதற்கென்று சில நியமங்கள் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் சும்மா அந்த மலையை சுற்றி வரவில்லை, மலைதான் சிவம். நீங்கள் அந்த சிவத்தை சுற்றி வருகிறீர்கள். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல மலைகளை கிரிவலம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு வழக்கம் அந்த கோவிலில் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கிரிவலம் என்பது துவங்கிய இடமே திருவண்ணாமலை தான். அதே இந்த கிரிவலம் செய்கிற பாதையிலிருந்து நீங்க அந்த பாதையிலிருந்து அந்த மலையை பார்க்கிற போது மலை தெரியும். நீங்க இந்த பழக்கம் எல்லாமே திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு பிறகுதான் வந்து தஞ்சை பெரிய கோயில கூட இப்ப கிரிவலம் போறாங்க, எல்லா இடத்துலயும் போறாங்க. குன்றுகள் இருக்கிற இடத்துலயும் போக ஆரம்பிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி தான். ஆனா இதனுடைய ஆரம்ப புள்ளி திருவண்ணாமலையிலிருந்து வந்ததுதான். இதை நீங்க பாருங்களேன், இந்த சிவம் என்கின்ற சக்தியை அவர்கள் வணங்க துவங்குகிற போது மலையை வணங்குகிறார்கள். இயற்கை வழிபாட்டிலிருந்து தான், இப்ப ஆக்கா பெருமாள் சாரும் அதை தான் வந்து சொன்னாங்க, இயற்கை வழிபாட்டிலிருந்து தான் இது ஆரம்பித்தது. இந்த வழிபாட்டையும் அதையும் பிரிக்க முடியாத ஒரு தொன்மம் நம்முடைய கோவில்களிலே இருப்பது, நம்முடைய வழிபாட்டு முறைகளிலே இருப்பது நம்ம ரொம்ப பரவசத்தோடு உணர வேண்டிய ஒரு விஷயம். சித்தர்களை பத்தி நீங்க கேட்டீங்க. சித்தர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். அந்த மலைக்குள்ளே சித்தர்கள் வசிக்கிறார்கள். அவர்களும் கிரிவலம் செய்கிறார்கள் என்ற உணர்வோடு செய்கிற போது சில தரிசனங்கள் கிடைக்கும். நீங்க அந்த மலைப்பாதை பார்க்கிற போது அல்லது அந்த மலையை பார்க்கிற போது அந்த நாளில் குறிப்பாக பௌர்ணமி தான் கிரிவலம் செய்வதற்கான மிக மிக முக்கியமான நாள்னு சொல்றாங்க. இப்ப எல்லா நாட்களிலுமே செய்கிறார்கள். பௌர்ணமி அன்றைக்கோ அல்லது இன்றைய கார்த்திகை அன்றைக்கோ நீங்கள் அந்த மலையை பார்க்கிற போது விதவிதமான கோணங்களில் விதவிதமான காட்சி அந்த மலை தருகிறது. ஒரு கோணத்திலே அதை பார்க்கிற போது ஜடாமுடியோடு இருக்கிற ஒரு சிவனுடைய உருவத்தை பார்ப்பது போல தெரிகிறது. சில சமயத்தில் நிலவு அந்த மலைக்கு பக்கத்திலே வருகிற போது நிலவை சூடிய சிவபெருமானாகவே காட்சி தருகிறது. ஒரு இடத்தில் 3 முகங்கள் தெரிகின்றன. 3 முகம் கொண்ட முப்பெரும் கடவுள்களாக அது தெரிகிறது. பஞ்சமுகமாக காட்சி தருகிறது. இந்த மாதிரியான தரிசனங்களை தரிசித்து கொண்டே செய்ய வேண்டியதுதான் கிரிவலம். அதிலே மிக மிக முக்கியமானது சித்தர்களும் கிரிவலம் செய்கிறார்கள் என்கின்ற எண்ணம். சித்தர்களுக்கும் இந்த மலைக்கும் அப்படி என்ன ஒரு பெரிய தொடர்பு? இந்த மலை நீங்க பேசும்போது சொன்னீங்க பொங்கலே, அது காந்தம் போலன்னு சொல்லிட்டு, அது ரொம்ப உண்மை. அது எல்லா இடத்திலும் சக்தி இருக்கிறது. ஆனால் சில இடங்களில் அந்த சக்தி என்பது சேகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. இது நீங்க எனி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை பார்த்தாலுமே அப்படிதான் இருக்கும். எல்லா இடத்திலும் அது பரவி இருந்தாலும் சில இடங்களில் அதனுடைய தாத்பரியம் மிக அதிகமாக இருக்கும். திருவண்ணாமலை அப்படிப்பட்ட மலை. அதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், அது நெருப்பு குளிர்ந்து 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 வந்த மலை என்பதனாலே அதற்கான ஒரு காந்த சக்தி இருக்கிறது. அது சித்தர்களை இழுக்கிறது. நிறைய சித்தர்களை பற்றி சொல்லலாம். விசிறி சாமியார் நம்முடைய சமீப காலத்திலே அங்கே திருவண்ணாமலையிலே இருந்தவர். இன்றைக்கும் அவர் அங்கேதான் வாழ்கிறார்னு தான் அவருடைய பக்தர்கள் எல்லாருமே நம்புகிறார்கள். அவருக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அவருடைய குடும்பமே கோவிலிலே பணி செய்கிற கட்டளை இருக்கிற குடும்பம். அந்த குடும்பத்திலே இருந்த சேஷாத்ரி சுவாமிகளுக்கு எல்லாவற்றிலும் ஒரு துறவு நிலை வந்தது. அப்போ அவருக்கு இளவயது இளைஞர். அவர் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவர் தன்னோட கடைக்கு வரணும்னு நினைப்பாங்க. அவர் கடைக்கு வந்தால் நம்மளாம் என்ன செய்வோம், கடைக்கு போனால் ஏதோ காசை கொடுப்போம், ஒன்று வாங்குவோம். அவர் ஏதாவது ஒன்று எடுப்பார், கீழே போடுவார், போயிடுவார். அவர் வரமாட்டாரான்னு ஏங்குவாங்களாம். ஏன்னா சேஷாத்ரி சுவாமிகளினுடைய கை தங்க கை என்று அந்த ஊரில் இருப்பவர்கள் சொல்வார்கள். கடைக்கு உள்ளே அவர் வந்து எதையாவது பறித்து தூக்கி போட்டுட்டா கூட அந்த கடையில் வியாபாரம் அவ்வளவு அமோகமாக நடக்குமா. இப்படி இருந்த சேஷாத்ரி சுவாமிகளுக்கு திருவண்ணாமலை அவரை எப்படி ஈர்த்தது என்பதை பற்றி நமக்கு சரியான வரலாற்று பதிவு இல்லை. ஆனால் நடந்தே திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்த பிறகு அவர் அங்கே ஆற்றிய அற்புதங்களும் அவருக்கு இறைவன் காட்சி கொடுத்ததுமான அபூர்வங்கள் அங்கேதான்
அரங்கேறின. மதுரைக்கு பக்கத்துல ஒரு 14-15 வயது சிறுவன் வெங்கட்ராமன் என்று அந்த சிறுவனுக்கு பெயர். இந்த சிறுவனுடைய தகப்பனான சுந்தரம் ஐயர் என்பவர் இறந்து விடுகிறார். அப்பாவினுடைய மரணத்துக்கு பிறகு அந்த இளம் பையன் மரணம் என்றால் என்ன, இந்த உடல் என்றால் என்ன, நான் என்பது என்ன, என் மனத்துக்குள்ளே இல்லை அல்லது என் உடலுக்குள்ளே உரைகின்ற ஆன்மா என்பது என்ன என்ற பிரம்மாண்டமான கேள்விகள் அந்த சின்னஞ்சிறு பிள்ளைக்கு வந்து சேர்ந்தன. ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத போது மூச்சை அடக்கி கொண்டு மரணம் என்றால் என்ன என்பதை பரீட்சித்து பார்க்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு அந்த சிறுவன் போனான். அப்போ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அது அந்த சமயத்துல தான் வீட்டுக்கு வந்த ஒரு உறவினர் அருணாச்சலம் என்று சொன்னார். அந்த சொல்லே காந்தம் போல வெங்கட்ராமனை கவர்ந்து இழுத்தது. அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம். அதை தவிர வேறு சிந்தனை இல்லை, பேச்சில்லை, சொல்லில்லை, செயல் இல்லை. அதை தேடி போகணுன்ற எண்ணம் வந்துருச்சு. அப்போ அண்ணா சொல்றாரு, ஒரு 5 ரூபாய் இங்க வச்சிருக்கேன் வெங்கட்ராமன், நீ கல்லூரியில் அதை கட்டிட்டு 3 ரூபாய் கட்டணும், பாக்கி 2 ரூபாவை வச்சிருன்னு அண்ணா சொல்லிட்டு போறாரு. அதை எடுத்துக்கொண்டு ஒரு கடிதம் எழுதிவிட்டு சொல்லுகிறார், இது ஒரு நல்ல காரியத்துக்காக தான் போகிறது. நான் என்பதிலிருந்து மாறி அது இதுவாகிவிட்டது. அந்த சிறுவன் புகைவண்டி பிடிச்சி விழுப்புரம் 2 ரூபாய் ஏதோ அண்ணாதான் அப்பெல்லாம் டிக்கெட்டு, அந்த பணத்தை வைத்து கொண்டு ட்ரெயினில் வந்து விழுப்புரத்துக்கு வந்து அங்கிருந்து பஸ் பிடிச்சி, அதுக்கப்புறமா கையில் காசு இல்லை, காதிலே போட்டு இருந்த கடுக்கனை ஒரு அடகு கடையில் போய் அடகு வச்சு அந்த பணத்தை வைத்து பாக்கி தொலைவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு என்னென்ன அதிசயம் நடந்ததுன்னு தொடர்ந்து பேசலாம் பாரதிமா.